கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு விசேஷமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். எதற்காகனா, இந்த வீடியோ பார்க்குற இன்ஸ்டாகிராம் மூலிமா, யூடியூப் மூலிமா, ஃபேஸ்புக் மூலமா இந்த வீடியோ பார்த்து இந்த வசனத்தை கேட்குற குடும்பங்களில் அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் எனக்கு தெரியாது, தேவன் அதை சுகப்படுத்துவார், விடுதலை கொடுக்க போகிறார். இதில் யாரெல்லாம் என்னோட கூட இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, யார் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ தேவன் அதை அறிவார். மனிதன் முகத்தை பார்க்குறான், தேவன் இருதயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்கள் குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி, ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை உண்டு, அந்த தேவைகளாம் அவர் சரி செய்வார். கோணலான வாழ்க்கையை சரி செய்கிறவர், கோணலானதை செவி பண்ணுகிறவர் இயேசு. அவர் தான் உங்கள் வாழ்க்கையை பற்றி செவிப்படுத்த போகிறார். எத்தனையோ போராட்டம் இருக்கலாம். இத்தனை நாள் நான் வீடியோ பார்க்குறேன், இன்ஸ்டாகிராமில் இந்த வசனத்தை கேட்குறேன், எத்தனையோ காரியத்தில் நான் விடுபட முடியாது இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடுங்க, என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சுகம் தந்து விடுதலை தந்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். தகப்பனே, நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இந்த நாளிலே இந்த வீடியோ பார்க்குற இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும், யூடியூப் மூலியமாகவும், ஃபேஸ்புக் மூலியமாக இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கர்த்தாவே, என்ன தேவை இருக்கிறது நீ அறிந்திருக்கிற ஐயா. தகப்பனே, மனிதன் முகத்தை பார்க்குறான், தேவன் இருதயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கொண்டு என் வாழ்க்கையில் இது நடக்கவில்லையே, ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ பார்க்குறேன், என் வாழ்க்கையில் இது புரோஜனம் இல்லையே அப்படி நினைத்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் மத்தியில் ஆண்டவரே, ஒரு அற்புதமான அதிசயங்களை நீ செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, வியாதியாக இருந்தால் கர்த்தர் இப்போதே சுகமடைய முடியும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த நிலைமையில் எந்த இடத்தில் இருந்தாலும் இயேசுவின் கரம் இப்போது தொட்டு சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வியாதி என்னை விட்டு விடுதலை முடியலையே, இந்த வியாதி என்னை விட்டு போகவில்லையே, எத்தனை நாள் இந்த மரண படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறேனே என்று வேகலத்தோடு இருக்கிற அந்த குடும்பத்தை இயேசுவின் நாமத்தில் எப்போது அந்த வியாதியும் விடுதலையாகட்டும். ஆண்டவரே, ஏசப்பா தகப்பனே, கடன் தொல்லையில் மாற்றிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, யாரெல்லாம் இந்த கடை எப்போது அடையும், எப்போது இந்த கடன் முடியும் என்று சொல்லுகிறார்களே, ஆண்டவரே, அவர்கள் கடத்தை அடைக்க கர்த்தர் நீ உதவி செய்வீராக. நல்ல பலன் கொடுங்க, நல்ல கர்த்தாவே, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. அதை கொண்டு அவங்க கடன் அடித்து சமாதானம் சந்தோஷமோடு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே. அது மாத்திரம் இல்லாத தகப்பனே, வேலைக்கு போகிற சிறு பிள்ளைகள், படிக்க போகிற பிள்ளைகள், காலேஜ் போகிற பிள்ளைகள், அவர்களெல்லாம் சுகபத்திரமாய் கொண்டு போய் சேர்த்து சுகபத்திரமாய் கொண்டு வந்து சேருங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நீ அற்புதமாக அதிசயமாய் ஜீவனோடு பாதுகாக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வீடியோ பார்க்குற குடும்பங்களில் என்னென்ன காரியங்கள் இருக்குது எனக்கு தெரியாது. ஏசப்பா, நீ பூமியும் உலகத்தின் நிறைவும் கர்த்தருடையன்னு சொல்லிதப்பா. அந்த